ப்ராப்ளம், தோல் நோய் பிரச்சனைக்கான நிறைய பதிவு போட்டிருக்கோம். இந்த பதிவுல தோலில் சிவப்பு நிறத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான தடிப்பு, அலர்ஜி, அர்டிகாரியான்னு சொல்லக்கூடிய இந்த ஹைவ்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ரெட் கலரான ஸ்கின் ரேஷஸ், தாங்க முடியாத அரிப்பு, அந்த இடத்துல சில பேருக்கு சொரிஞ்சு சொரிஞ்சு ரத்தமே வந்துடும். அந்த அளவுக்கு மாத்திரைகள் போட்டா கூட இந்த அலர்ஜிஸ் கட்டுப்படாது. ஸோ அப்ப இந்த ஹைவ்ஸ் வருவதற்கான காரணங்கள் என்ன, சில இயற்கை வழிமுறைகள் மூலமா வீட்டில் இருந்த மாதிரி நாமளே எப்படி இதை கட்டுப்படுத்த முடியும், திரும்ப திரும்ப இந்த அலர்ஜி, இந்த ஹைவ்ஸ் வராத அளவுக்கு இந்த அர்டிகாரியா ப்ராப்ளமை எப்படி நம்ம இயற்கை வழிமுறைகள் மூலமா சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற ஹோம் ரெமெடிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த 10 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இருக்கக்கூடிய அலர்ஜி ஒரு 15 நாட்களுக்குள்ள கட்டுக்குள்ள வரும். திரும்ப 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 வராம, மருந்துகள் அதிகம் எடுக்காம, ஆயின்மெண்ட் தடவாம உங்க தோலை, உங்க தோலின் ஆரோக்கியத்தை நீங்க காத்துக்கொள்ள முடியும். சரி, இப்ப நம்ம அந்த டிப்ஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க போட்டோல பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரியா சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த அலர்ஜி, இந்த அர்டிகாரியாக்கான ஒரு தீர்வுகள் பற்றி தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். சோ ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன? சில பேருக்கு ஃபுட் அலர்ஜி இருக்கும், எள்ளுடைய வாடப்பட்டாலே வாந்தி வந்துடும். சோ அவங்க வேர்க்கடலை, இந்த ஸ்கின் ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்தா கூட நீங்க இந்த வேர்க்கடலை, முட்டை, நட்ஸ், இது போன்ற புரோட்டீன் பொருட்கள், இந்த கடல் உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது சட்டன அந்த அலர்ஜி பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆயிடும். ஸோ அது பன்மடங்கு அதிகமாயிடும். நம்ம உணவுல பண்ணக்கூடிய தவறுகள் தான் இது அதிகமாகிறதுக்கான முதன்மையான காரணம். ஸோ அப்ப இந்த மாதிரியான ஃபுட்ஸை, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும்போது கம்ப்ளீட்டா நீங்க அவாய்ட் பண்றதா நல்லது. அடுத்து சில பேர் எதுக்காக ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்திருப்பாங்க, பெயின் கில்லர்ஸ் எடுத்திருப்பாங்க, அதற்கு அது அவங்க உடம்புல ஒத்து வராம இந்த மாதிரியான அலர்ஜிஸ், இந்த மாதிரியான வீக்கம் உங்களுக்கு ஏற்படும், ரேஷஸ் ஏற்படும். ஸோ இந்த ஹைவ்ஸுக்கு இந்த மாதிரியான மெடிக்கேஷன், அலர்ஜி வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அதனால மருந்து எப்போ எடுத்தாலும் ஒரு டோஸ் போட்டு ஒரு 2 நாள் நம்ம உடம்புக்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு சில இயற்கையான உணவு கட்டுப்பாடுகள் ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் இந்த மாதிரியான ரேஷஸ்ல இருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து பூச்சிக்கடி. இன்னைக்கு பூச்சிகள் அப்படின்றது எல்லா இடத்துலயும், சிட்டிலையும் இருக்கு, வில்லேஜ்லயும் இருக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி ஏதாவது பூச்சிக்கடிகள்னால இந்த மாதிரி நிறைய பேருக்கு இப்படி தடிமனான அலர்ஜி, ரெட் கலரான ரேஷஸ் ஏற்படும். ஸோ அப்போ அந்த பூச்சிக்கடி பிரச்சனைனால வந்த இந்த தடிப்பா இருந்தாலும் சரி, அதற்கும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகள் கண்டிப்பா வந்து பயன்படும். சரி, அடுத்து சில பேருக்கு கிளைமேட் மாறும்போது, இந்த சன்னோட எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கும் போது, கோல்டு, குளிர்ச்சி அதிகமா இருக்கும் போது இந்த மாதிரியான அலர்ஜிஸ் ஏற்படும். ஸோ அதோடைய தழும்புகள் அடுத்த சீசன் வரைக்கும் உங்களுக்கு தொடரும். சில பேர் எதுக்காக பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணியிருப்பாங்க, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, இல்ல உடம்பு வீக்கா இருக்கு அப்படின்னு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிருவாங்க. அதற்கு பிறகு இந்த மாதிரியான ரேஷஸ் அதிகம். சில பேருக்கு சில இன்ஃபெக்ஷன்ஸ் வந்திருக்கும், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸோ இல்ல காமன் கோல்ட் போன்ற, ஹெப்படைட்டிஸ் போன்ற இன்ஃபெக்ஷன்ஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான அதை சப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அதற்கப்புறம் இந்த மாதிரியான தோள்கள்ல அலர்ஜி ஏற்படும். ஒண்ணு நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க சளியை தடுத்து நிறுத்துறீங்க, சப்ரஸ் பண்றீங்கன்னா அடுத்து அது தோல் நோயா தான் மாறும். அதனால சளி இருக்கும்போது நீங்க அர்ஜென்ட் எமர்ஜென்சிக்காக மாத்திரைகள் பயன்படுத்தினாலும் அந்த சைட்ல நம்ம கண்டிப்பா இயற்கை மருந்துகளும் சில உணவு கட்டுப்பாடுகளையும் எடுத்து உடலை விட்டு அந்த சளியை வெளியேற்றி விடணும். அப்பதான் நமக்கு இந்த மாதிரியான தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜிஸ், பிம்பிள்ஸ், ஆக்னே, டெர்மடைட்டிஸ் ப்ராப்ளம், ஸ்கேல்ப் சோரியாசிஸ், இது போன்ற எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி வராம நம்ம தடுக்க முடியும். சொரியாசிஸ், எக்ஸிமா போன்ற பிரச்சனைகள் ஒரு தடவை நம்ம உடம்புக்குள் நுழைந்து விட்டால் வருடக்கணக்காக மக்களை பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது. அதனால போட்டோஸ் நிறைய நம்ம ஷேர் பண்றதுக்கு ரீசன் அதுதான். ஸோ அதனால ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர். ஒரு நம்ம முன்னாடியே சில இந்த மாதிரியான அசைவ உணவுகள் சாப்பிடுவதை கட்டாயமாக குறைத்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு சாப்பிடக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒண்ணுமே தெரியாது. அதற்கப்புறம் அது உள்ள போய் ஒரு சீக்ரெட் பிளேஸ்ல ஸ்டோர் ஆயிடும். அதுக்கப்புறம் அது ரத்தத்துல கலந்து எப்படி ஒரு விஷம் கலப்பது போல கலந்து இந்த மாதிரியான நோய்களை, கொடுமையான நோய்களை உண்டாக்கும். அதனால அசைவ உணவுகள் சாப்பிட்றத நாம் கம்மி பண்ணி
பண்ணி கட்டாயமாக கம்மி பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தா குழந்தைகள் இதனால பாதிக்கப்படுறாங்க. கூட இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இதனால பாதிப்பு ஏற்படுது. இதனால எத்தனை பேர் நமக்கு பேஷன்ஸ் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால நான் அம்மா வீட்டுக்கு திரும்ப போயிட்டேன், தனிமையில் இருக்கிறேன் அப்படின்னு, அது ஜென்ஸா இருந்தாலும் சரி இல்ல லேடிஸா இருந்தாலும் சரி, மன வருத்தத்துடன் தெரிவிக்கிறாங்க. அதனால நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அவ்வளோ சாதாரணமா எடை போட்டுறக்கூடாது. சரி, இப்போ நம்ம அந்த ஹோம் ரெமெடிஸ் ஒரு 10 டிப்ஸ் பத்தி, இந்த அலர்ஜிஸை குறைக்கிறதுக்கான 10 டிப்ஸ் பத்தி பார்க்கலாம். நீங்க முளைக்கட்டிய தானியங்கள், சுண்டல், பருப்பு வகைகள் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு 3 மாதம் எடுக்காதீங்க. அதே மாதிரி வெளியே போனீங்கன்னா ஐஸ்கிரீம், சாக்லேட், கலர் பவுடர்ஸ் போட்ட ஜூசஸ், கேக்ஸ் இதை கட்டாயம் அவாய்ட் பண்ணுங்க. வெளியே போகும்போது சுக்கு காப்பி, இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கருப்பட்டி காப்பி கிடைக்குது, அதை குடிங்க. அதே மாதிரி நம்ம பழம், ஃப்ரூட் சாலட்ஸ் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பைனாப்பிள் சாலட்ஸ் வச்சிருக்காங்க, வாட்டர்மெலன் சாலட்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பழங்களை வாங்கி சாப்பிட்ற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. பப்ஸ், சமோசா சாப்பிட்றத ஸ்கின் ப்ராப்ளம் இருக்க வரைக்கும் கட்டாயம் குறைச்சுதான் ஆகணும். அடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரி மாதிரி ஆயிடுச்சு நம்ம இந்தியா. மாட்டு இறைச்சி சாப்பிட்றது, பன்றி இறைச்சி, கோழி, கடல் உணவுகள் இது அதிகமாக உட்கொள்ளக்கூடியதுனால இந்த ஸ்கின்ல இப்ப மற்றவங்களுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு வெஜிடேரியன் டயட்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்தா அந்த அளவுக்கு ஒரு அரிப்பும் அந்த தோல்ல வீரியமும் அந்த அளவுக்கு பன்மடங்காக பெருகாது. ஆனா ரொம்ப வருஷமா நான்வெஜ் டயட்ல இருக்க ஒருத்தங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது சட்டுன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா அக்ரவேட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு தோல் நோய் பிரச்சனை இருந்ததுன்னா அசைவ உணவை 1 வருட காலமாவது கண்டிப்பா நிறுத்திக்கோங்க. நீங்க எப்ப அசைவ உணவு சாப்பிட்டாலும் அரிப்பு உடனே ஸ்டார்ட் ஆகும். அது தோல் நோய் குணமானதுக்கு அப்புறம் கூட அந்த அசைவ உணவை தொடாமல் இருப்பதுதான் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இது நம்ம அனுபவத்துல மட்டுமே சொல்றோம். அடுத்து அதிகமான பழச்சாறுகள், அதுல இப்ப சீசன் பாத்தீங்கன்னா தர்பூசணி. இந்த தர்பூசணி வாங்கிட்டு வந்து கட் பண்ணி அதிகமான ஜூஸ் குடிங்க. ஸோ ரத்த சுத்தி ஏற்படும், ரத்த உற்பத்தி ஏற்படும். நம்ம உடம்புல தேவையான ரத்தம் இருந்தாலே தோல் நோய் சீக்கிரமா ஆற ஆரம்பிச்சிடும், அதுல இருக்கக்கூடிய புண்கள். சரி, இப்ப தர்பூசணி சீசன் போனதுக்கு அப்புறம் வெண்பூசணி வாங்கி அந்த ஜூஸை நீங்க பயன்படுத்திடுவாங்க. ஸோ இதை தொடர்ச்சியா நீங்க குடித்து வரும்போது தோல்ல நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அடுத்து நல்ல ரத்த உற்பத்திக்கு தாமரைப்பூ பொடி. ஏன்னா பழங்கள் இதற்கு மேல இன்னைக்கு ரொம்ப விலை அதிகமா இருக்கு. ஸோ பாமர மக்களும் பயன்படுத்த வேண்டும். அதற்கு தாமரைப்பூ பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இல்லை நீங்களே ஃப்ரெஷ்ஷான தாமரை குளத்துல இருந்ததுன்னா அதை காய வச்சு நல்லா சுத்தப்படுத்தி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தாமரைப்பூ பொடியை 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விட்டு கஷாயம் வடிகட்டி எப்போ உங்களுக்கு விருப்பமோ அப்போ குடித்து வரும்போது நல்ல ஒரு ரத்த சுத்தியும் இந்த சொரியாசிஸ்க்கு காரணமான கழிவுகளையும் வெளியேற்றும். அடுத்து பரங்கிப்பட்டை சூரணம். இது நிறைய தோல் நோய் இருக்கிறவங்க சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய உணவு கட்டுப்பாடுகளை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எடுத்து பாருங்க. கட்டாயம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது இது பரங்கிப்பட்டை என்பது தோலுக்கான அருமருந்தாக நமக்கு வந்து செயல்படும். ஸோ பரங்கிப்பட்டை சூரணத்தை ஒரு ஸ்பூன் நல்லா தண்ணியில் போட்டு பாலில் சாப்பிட்ருப்பீங்க. பாலில் சாப்பிடக்கூடாது, பாலில் சாப்பிட்டா இது அதிகமாகும். அதனால சுடுதண்ணிலையோ இல்லைன்னா தேன் கலந்தோ பரங்கிப்பட்டை சூரணத்தை மதிய உணவுக்கு முன்பு 1 ஸ்பூன் தொடர்ந்து 1 மாதம், இந்த மருந்துகள் எல்லாமே தொடர்ந்து 1 மாதத்திலிருந்து உங்க நோய்க்கு தகுந்த மாதிரி 3 மாதங்கள் வரைக்கும் சாப்பிடலாம். அடுத்து வில்வாதி லேகியம். இது எதற்கு அப்படின்னா செரிமானத்தை அதிகப்படுத்த. இந்த மாதிரியான அர்டிகேரியா, ரேஷஸ், ஹைவ்ஸ், இந்த எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், தோல் நோய் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அரிப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த ரேஷஸ்ல ஒரு மாதிரியான தண்ணீர் வடிவது, சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணா இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் எது சாப்பிட்ட உடனே அலர்ஜி ட்ரிகர் ஆகும். சரியான டைஜஷன் இருக்காது, ப்ளோட்டிங் இருக்கும், கான்ஸ்டிபேஷன், மோஷன் சரியா போகாது. அதனால இந்த ஜீரக பில்வாதி லேகியம்னு கிடைச்சதுன்னா இந்த ஜீரக பில்வாதி லேகியம் வாங்கிக்கோங்க. இந்த லேகியத்தை ஒரு நெல்லிக்காய் அளவு 2 வேளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி தொடர்ந்து சாப்பிடும்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரியாக செரிமானம் ஆகி ரத்தத்துல நல்ல ரத்தமாக மாறும். அப்ப நமக்கு ரத்தத்துல அசுத்தங்கள் தேங்குவது தான் இந்த மாதிரியான ஹைவ்ஸ்க்கும் அர்டிகேரியா ப்ராப்ளம்க்கும் அலர்ஜிக்கும் மெயினான ரீசனா இருக்கு. அடுத்து ப்ரோபியோட்டிக் ட்ரிங்க், நவராரிசி கூழ். நவராரிசி கூழ் ஆர்கானிக் ஷாப்ல நவராரிசி கிடைக்கும். அதை வாங்கி நல்லா 1 அதிகமாக மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க.
ஒரு மண் சட்டிலையோ சில்வர் பாத்திரத்திலையோ நல்லா தண்ணி கொதிச்ச அப்புறம் அதை கரைச்சி ஊற்றி நல்லா வேக விடுங்க. நல்லா ஆறுன பிறகு தண்ணி ஊற்றி வைங்க. அடுத்த நாள் காலையில் அதை உப்பு, தயிர், சின்ன வெங்காயம் போட்டு கரைத்து குடிக்கும்போது நல்லா டைஜஷன் ஆகும். ப்ரோபியோட்டிக்ஸ் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தோல் நோய்களை முற்றிலுமா சரியாக்கக்கூடிய எல்லா ஆற்றலும், ஜீரண சக்தியும், இம்யூன் பவரும் எல்லாமே இந்த ப்ரோபியோட்டிக்ஸ்ல தான் இருக்கு. அதனால இத தொடர்ச்சியா 6 மாதம் வரை குடித்து வரும்போது, இந்த தோல்ல ஏற்படக்கூடிய வடுக்கள் கூட இந்த சிகப்பு கலரான அலர்ஜீஸ்ல ஒரு வடுக்கள் மாரி அது ஆறும்போது ஃபார்ம் ஆகும் மார்க்ஸ். அந்த மார்க்ஸ் கூட சரியாகும். ஸோ அப்ப இந்த ஹைவ்ஸ், அலர்ஜி எதனால ஏற்பட்டாலும் சரி, இப்ப நம்ம சொன்னக்கூடிய இந்த விஷயங்கள நீங்க செய்யும்போது, கண்டிப்பா 10, 15 நாட்களுக்குள்ள கட்டுக்குள்ள வந்துரும். இதுல பூச்சிக்கடி இருந்தா மட்டும் ஆடு தின்னா பாலை இத மட்டும் அடிஷ்னலா வாரத்துக்கு 2 முறை வெறும் வயிற்றுல தேன்ல கலந்து எடுத்து வாங்க. இந்த பூச்சிக்கடிக்கு மந்திரங்கள் தான் நல்ல கட்டுப்பாடு. நீங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலும் பரவால்ல. நமசிவாய மந்திரம். ஓம் நம சிவாய. இத ஒரு நாளைக்கு 50 முறை நீங்க உச்சரிச்சீங்கன்னா, உங்க உடம்புல இருக்கக்கூடிய எப்பேர்ப்பட்ட கொடிய நஞ்சா இருந்தாலும் சரி, விஷ முறிவு ஏற்படும். எல்லா பூச்சிக்கடி மந்திரங்களுமே இந்த நமச்சிவாயத்த அடிப்படையா கொண்டு தான் உருவாக்கப்படுது. ஆனா, இந்த நமச்சிவாய மந்திரம் ஒண்ணு போதும். அந்த எல்லா மந்திரங்களுடைய சர்வ அந்த வல்லமை இந்த ஒண்ணுக்கே உண்டு. அதனால நம்ம தனித்தனி மந்திரங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இத தொடர்ந்து சொல்லி, அத விபூதிய தண்ணீல போட்டு நீங்க குடித்து வாருங்கள். இந்த உடம்புல இருக்கக்கூடிய அலர்ஜியா இருந்தாலும் சரி, இல்ல பூச்சிக்கடியினால் ஏற்பட்ட தடிப்பு, தடிமா இந்த மாதிரியான ஒரு ரேஷஸா இருந்தாலும் சரி, கட்டாயம் குறைஞ்சிரும். எல்லாவற்றுக்கும் மேல மனதில் இருக்கக்கூடிய கவலை, பயம், துக்கம் இதை ஒதுக்கி வைங்க. நல்ல ஒரு சிந்தனைகள, தெளிவை, நல்ல மன உறுதியை, தெய்வ நம்பிக்கையை அதிகப்படுத்திக்கோங்க. தெய்வ நம்பிக்கை ஒரு இடத்தில் இருந்தாதான் அவங்களால வாழ்க்கைய எதிர்நோக்கி, முன்னோக்கி செல்ல முடியும். இல்லன்னா மனம் முற்றிலுமா நம்மை அப்படியே ஒரு டிப்ரஷனுக்குள்ள தள்ளிடும். இந்த தோல் நோய் இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு கவலை எப்பயுமே இருக்கும். நமக்கு அதாயிடுமா, இதாயிடுமா, அப்படி ஆயிடுமா அப்படின்னு ஒரு விதமான தாங்க முடியாத கவலை இருக்கும். அதனால நம்ம சொன்ன நமச்சிவாய மந்திரம் இதுவே போதும். மனதை தெளிவுபடுத்துவதற்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வாருங்கள். இத நம்ம நெறைய பேஷண்ட்ஸ்க்கு அனுபவபூர்வமாக கண்டறிந்த உண்மை. உங்களுக்கு எந்த இறைவனுடைய நாமம் பிடிக்குதோ அத நீங்க சொல்லலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம கிளினிக்ஸ் ஃப்ரீயா ஹெல்த் கேர்ல நம்ம ஆன்லைன் டயட் கவுன்சிலிங் கொடுக்குறோம். நல்ல மருந்துகளை விற்கும் வேலையை மட்டும் பார்க்காம உங்க நோய்க்கு தகுந்த மாதிரி உங்க உணவையே எப்படி மருந்தாக மாற்றி அமைக்க முடியும் அப்படின்ற கம்ப்ளீட்டான கவுன்சிலிங் நம்ம ப்ரொவைட் பண்றோம். இதற்கு உங்கள் பற்றிய தகவல் நம்ம வாட்ஸ்அப் நம்பரான 9677400956 இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான முற்றிலுமான ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.